குட் மார்னிங் சரோ. குட் மார்னிங் சொன்னது போதும், முதல்ல வண்டியில ஏறு. பேக்ல ஏறட்டுமா ஃப்ரண்ட்ல ஏறட்டுமா? ஏன் டாப்ல வேணா ஏறு. ஏய் கிளி ஏறு. ஏய் கிளி, எனக்கும் சரோவுக்கும் கனெக்ஷன் கொடுக்கறதா சொல்லி நேத்து கூட என்கிட்ட 100 ரூபாய் வாங்குனல, இப்ப என்ன சவுண்ட் விடுற? ஏய் கிளி, நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. காலேஜ் போற வரைக்கும் சரோ கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே வரணும். இவர் கல்ல கல்லன்னு. ஏன் உனக்கு இந்த அல்ப ஆசை? நடக்கிறத பேசு. ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஓட்டிக்கிட்டு போகுதே அது என்ன தெரியுமா? ஜப்பான்ல புதுசா ஆர்டர் கொடுத்து செஞ்ச ரோபோட். ஸ்டேரிங்க பிடிச்சா போய்கிட்டே இருக்கும், எங்கிட்டும் திரும்பாது. மொத்தத்துல சிரிக்க தெரியாத ஒரு மெட்டீரியல், தெரிஞ்சுக்க. அப்படியா? அப்படித்தான். இப்ப பாரு. ஜஸ்ட் ஆக்சிடென்ட். இருக்கு இல்ல இருக்குடா இல்லனே. டேய் நான் தான் இருக்கீங்களா கேன நானே இல்லங்கறல. டேய் நான் இருக்கீங்களா நீ இல்லங்கற இல்லங்கறல. இருக்குடா. இல்லடா. இங்க வாங்கனே. எதுக்கு? அட வாங்கனே இருக்கா. எதுக்கு நீ அவசரமா கூப்பிடுறான்? டேய் என்னடா இங்க இருக்க நீ? அண்ணே வேற எங்க வேலை இல்ல, இங்க வந்து சேந்தேன். அத விடுங்கனே, இத பிடிங்கனே. ஏன்? அண்ணே நான் எப்படி பிடிச்சா அது மாதிரி பிடிங்கனே இந்த வயரை. அப்படியா? பாத்தியாடா, நான் இருக்கேன்னு நீ இல்ல நொல்லன்னு அண்ணன் என்ன உதறனாரு. அப்புறம் ஏன் பல் பேர் இல்ல? அது பீஸ் பண்ண பல்புடா. டேய் என்னடா நடக்குதுங்க? அது ஒண்ணு இல்லனே, இதுல கேரண்டி இருக்குன்னு நான் சொன்னேன். இவன் இல்ல இல்லன்னா அதான் உங்களுக்கு கூப்பிட்டு செக்அப் பண்ணி பார்த்தேன். செக்கப்பா? ஏண்டா செக்கப் பண்றதுக்கு என்னோட உசுர் தான் கிடைச்சா உனக்கு? செக்கப் செக்கப் ஏடா செக்கப் பண்றது ஒரு மனுஷன்? செக்கப் வயல வச்சா செக் பண்றது ஒரு மனுஷன்டா. செக்கப் செக்கப் பரதேசி பயப்படீங்களா? கரண்ட கையில கொடுத்து செக்கப் செக்கப் இனி கரண்டே வைக்க மாட்டேன். கொஞ்ச நேரத்துல கொல்ல பார்த்தாங்களே. இத பாருங்க, நம்ம மூத்த பொண்ணுக்கு சரி உங்க மூத்த பொண்ணுக்கு இந்த வர நாப்டா இருக்கும். கலிபோர்னியால வேலை, கை நிறைய மாலு. நம்ம சைடுல பொண்ணுக்கு என்ன போடுவேன்? சோறுதான் போடுவேன். மத்தவாள்லாம் என்ன போடுறா? நகனட்டு எவ்வளவு போடுவேன்னு கேட்டா மழுப்பரே ரசிட்டியாரே. உள்ள போங்கடி. வா சரோ. யாரு? அப்பா வாங்க வாங்க உட்காருங்க. வாங்க வணக்கங்க வணக்கங்க உட்காருங்க. ஐயே உங்களுக்கு முன்னெல்லாம் சொல்லி இருக்கு. சரவணா வந்திருக்காரு, காபி பல்லாரெல்லாம் கொண்டா. ஆளு இவ்வளவு நாள் தூரத்துல இருந்தா பாத்திருக்கேன், இன்னைக்குதான் பக்கத்துல இருந்து பாக்குறேன். ஆளு அம்பி யாரு? உங்களுக்கு வரவோ? என் பொண்ணு படிக்கிற காலேஜ்ல பஸ் டிரைவர். ஓ டிரைவரா? ஓ டிரைவர் கிடையாது, பஸ் டிரைவர். இவ்வளவு பேதிரி அம்பி நீ யாரு? நான் கிளீனர். ஓ கிளீனர் கிடையாது, பஸ் கிளீனர். கிளீனரா? அவர் அப்படிதான். இந்த பக்கத்துல இருக்க ஓவுக்கு ஒண்ணு கொடுங்க. காப்பி கொடுக்கும் போது விரல் இது மேல படலையே, கருப்பு ஒட்டிக்கும். எடுத்துக்கங்க தம்பி. டிரைவர்னா உனக்கு அவ்வளவு தேவலாமா? நுரைய தள்ளிட்டன். காப்பி குடிக்க விடுறாம்பி. ஒரே தொழில் நம்பி பொழைக்காரா? மனுஷனா இருந்தா நாளும் தெரியணும், நாலு தொழில் கத்துக்கிட்டு பொழைக்கணும்னு சொல்லி
எனக்கு ஐடியா கொடுத்து சைடு பிசினஸ் வச்சு கொடுத்துருக்கீங்களே, எனக்கு தான் கொடுக்கணும் உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? மூஞ்சி சார் மூஞ்சி. சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டு விடணும் போல தோணும். போட்டு விடணுமா? ஹெல்ப் பண்ண தோணும்னு சொல்ல வந்தேன். சரி சரி, இந்த மெட்ராஸ் சிட்டிக்குள்ள இதே மாதிரி எனக்கு 100 பிரான்ச் இருக்கு. நாங்கெல்லாம் கலெக்ஷனுக்கு போனோம். நீங்க வியாபாரத்தை பாருங்க, வரும்போது கலெக்ஷன் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி சார். கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டா இருக்கணும் சார். நன்றி மறப்பது நன்றன்று. கீப் இட் அப். தேங்க்யூ சார். ஆரம்பிச்சிருமா? ஆரம்பிச்சிரும். ஐயா வாங்க 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 வாங்க. வந்துருங்க 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 வந்துருங்க. ஐயா கள்ள நோட்டா நல்ல நோட்டான்னு கண்டுபிடிக்கிற மிஷின் வந்திருக்கு சார். உங்ககிட்ட இருக்க ரூபா தாள எடுத்து இதுல வச்சு சுச்சிய போட்டீங்கன்னா நல்ல நோட்டா இருந்தா பச்சை லைட் எரியும், கள்ள நோட்டா இருந்தா கள்ள நோட்டா இருந்தா ரெட் லைட் எரியும். உங்க வீட்டுல மிக்ஸி இருக்கலாம், கிரைண்டர் இருக்கலாம், வாஷிங் மிஷின் இருக்கலாம். ஆனா கள்ள நோட்டை கண்டுபிடிக்கிற மிஷின் இருக்கா சார்? இருக்காது. இருக்கணும், அது அவசியம். இதோட விலை ரொம்ப சீப்பு, 250 ரூபா தான். ஓடியா 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 ஓடியா. ஓடியா ஓடியா ஓடியா. 250. 250. 250. 250. எல்லாத்தையும் மலமலன்னு வித்து தள்ளிட்டீங்க. எல்லாம் உங்க யோகம் சார். ஏன் யோகம் இல்லைங்க, உங்கள்ட்ட பேச்சு திறமை. ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். சரி, இனிமேல் வரதெல்லாம் நீங்களே வாங்கிக்கங்க. சாயங்காலம் நீ ஆபீஸ்ல வந்து பாருங்க. ஒண்ணா கலெக்ஷன் கலெக்ஷன் வேணுமா சார்? தாங்க சார். வாங்க சார் வாங்க சார் வாங்க. ஆமா என்னது? ஏயா இது தெரியாம தான் வரிசையில நின்னியா நீ? நல்ல நோட்டா கள்ள நோட்டான்னு செக் பண்ற மிஷின்யா. எப்படி நம்புறது? வாங்குறவங்கள நம்பி வாங்கிட்டு போறேன். நம்ப வேண்டாமா? அதுக்கு என்ன பண்ண சொல்ற? செக் பண்ணி காட்டு. சந்தேகம் உனக்கு தானே, நீ வேணா வாங்கி செக் பண்ணு. கொண்டா மிஷின். காசை கொடு. எவ்வளவு? 250. கொடி. கொடு. இந்த எடு மிஷினை கொண்டா. ஆளுக்கு ஒரு வாய் வச்சாவே நம்ம உடம்புல உன்னோட விடாதையா. ஐயோ ஐயோ, கடிக்காதீங்க கடிக்காதீங்கன்னு கதர்னே கேட்டீங்களா? யார கடிக்குன்னு தெரியாம இப்படி கடிச்சு விட்டு அறக்க பறக்க அனாமத்தா செத்து கிடக்கிறீங்களே பக்கியலா. மத்திய மாதிரி கடிச்சவன சாகிறதுக்கு இது என்ன சாதாரண உடம்பா? வல்லார லேயத்தை வளைச்சு வளைச்சு சாப்பிட்ட வைரம் பாஞ்ச உடம்பாச்சு இது. இல்லைன்னா குண்டக்க மண்டக்க பேசுறவனை சமாளிச்சுக்கிட்டு எனக்கு முழக்கா எக்கு தப்பா பேசுறவன் அடிய வாங்கிட்டு மிதிய வாங்கிட்டு உங்ககிட்ட கடிய வாங்கிட்டு பல அவார்களையும் வாங்கிட்டு இந்த உலகத்துல உலாவிக்கிட்டு இருக்கு. நான் சாதாரண விஷயமா? இதெல்லாம் நீங்க யோசிக்க வேணாமா? சாரி போ, அவசரப்பட்டு கடிச்சிட்டேன், எங்களை மன்னிச்சிருப்போம். இப்ப மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? நீயும் போய் சேர்ந்துருவியே. அவ்வளவு பேர் வெளிநாட்டுக்கார பள்ளிகளா இருக்காங்களே. பொழைக்க வந்த இடத்துல கடிக்கலாமா? பொழைக்க வந்த இடத்துல குலைக்கலடா, கடிக்கப்படாது. நாயக்குள்ளது துப்பாக்கியா? துப்பாக்கியா? நான் சொல்லலப்பா. வாங்க சார் வாங்க சார். காலங்காலமாக உங்களை கடித்து கோதரி சித்திரவதை செய்து கொண்டிருக்கின்ற மூட்டை பூச்சியை சுலோகமாக கொள்ளும் நவீன மிஷின் விலை 100 ரூபாய் சார். 100 ரூபாய் 100 ரூபாய். ஓடியா ஓடியா ஓடியா. நிம்மதியாக நீங்கள் தூங்க வேண்டுமா? மிஷின் 100 ரூபாய். மூட்டை பூச்சி சாக வேண்டுமா? மிஷின் 100 ரூபாய். நவீன மிஷின் 100 ரூபாய். ஐயா போனா வராது, பொழுது போல கிடைக்காது. ஓடியா ஓடியா ஓடியா. ஓடப்படாது தெரியுதா? ஓடப்படாது. குடும்பத்துடன் குதூகலமாக தூங்க வேண்டுமா? மிஷின் 100 ரூபாய். கொஞ்சம் எந்திரி. ஏன் உட்கார்ந்து வித்தா வாங்க மாட்டியா? வாங்கியாச்சு. என்னது? மூட்டை பூச்சை கொள்ளும் நவீன மிஷின். என்ன சொல்லி வித்த? கேள்வி எல்லாம் கேட்கப்படாதுன்னா கேட்லாக்கு கொடுத்துருக்க நாங்க. டேய், இதுக்கு பேரு கேட்லாக்கா? எலி மருந்து சீட்டு மாதிரி இருக்குடா. இந்த பாரு, இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு விளக்கம் சொல்லணும். இத படிச்சு பாத்தியா? மறுபடியும் படி, விளக்கம் சொல்றேன். விளக்கம் சொல்றா புறா. உரலை எடுத்து உள்ளங்கையில் வைக்கவும். வச்சாச்சு வச்சாச்சு. படி. தேடி கண்டுபிடித்த மூட்டை பூச்சியை உரலுக்குள் போடவும். போட்டாச்சு. எங்க? ஓட்ட மாதிரி படி. பின்பு உலக்கையால் குத்தவும். இதுதான் உலக்க. எடுத்து இப்படி டொக்கு டொக்கு டொக்குன்னு குத்தணும். படி. சாகவில்லை என்றால் சாகும் வரை மாங்கு மாங்கு என்று குத்தவும். மாங்க மாங்கனா இப்படித்தான். நங்கினக்கடி சுலபமா கொள்றது. புரியுதா? டேய், என்னடா புத்தலாட்டது? ஏண்டா
மூட்டை பூச்சி கடிச்ச உடனே சதக்குன்னு அடிச்சு சக்குன்னு நசுக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க 1000 வருஷமா. நீ என்னடானா உரலை சின்னமா செஞ்சுக்கிட்டு வந்து உள்ளங்கையில வச்சு மூட்டை பூச்சி கடிச்ச உடனே அதை மெதுவா பிடிச்சு அணுங்காம உரல்ல போட்டு ஒரு வாரமா குத்தி அதை கொல்லுங்கிற. ஏண்டா இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின். இந்த பாரு ராஜா, இரு. உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ. அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்காத. மறுபடியும் வியாபாரம் பண்ணுவியா? ஃப்ரெண்டுங்க அவன் ஒரு போன் பண்ண மாட்டேங்கிறான், நம்ம போன் பண்ணாலும் லைனுக்கு வர மாட்டேங்கிறான். என்ன மூஞ்சில மூக்கையும் காணா முடியும் காணா? இருக்கு பேச்சு சத்தம் கேக்குது, வாய காணா? யோ மூஞ்சி இங்க இருக்கியா? இருக்கா? இருக்குன்னு எழுதி போடுங்கடா, வலிச்சு எடுத்த மாதிரியே இருக்கு. ஒரு போன் ஒண்ணு பண்ணிக்கிறேன். எஸ்டிடியா லோக்கலா? லோக்கல். லோக்கல் பாட்டியா நீ? ஆமா, நீ பெரிய ஜார்ஜ் புச்சு மனுஷனே. பிளாட்பாரத்துல உட்காந்துக்க பரதேசிக்கு பேச்சப்பார். வழுக்கு பாறைய தலையில வச்சுக்கிட்டு வசனம். ஹலோ ரங்கசாமி, டேய் அறிகிட்டவனே, பரதேசி பல, நீ எல்லாம் ஃப்ரெண்டா? ஒரு போன் பண்ணா ஒரு 1.5 ரூபா இல்ல விட்ட? டேய் பேசாரா, குறுக்க பேசாரா? ஏன் போன் பண்ணல? நீ எத்தனை தடவை உனக்கு போன் பண்ணிக்கிறேன் நானு. என்னடா ஃப்ரெண்ட் நீ? டேய் குறுக்க எது ராங் நம்பரா? பெருமாள் சாமியா? இல்ல சார். ஐயோ என் ஃப்ரெண்ட் நினைச்சதா சார், கொஞ்சம் ஓவரா திட்டேன். ஆனா அவன் நான் அப்படிதான் சார் பேசுவேன். ஆனா அவன் நினைச்சான் பேசுனேன் சார். ஐ அம் வெரி சாரி சார், ராங் நம்பர். என்ன கெட்ட வார்த்தை பேசுற? டேய் இங்க பாரு, உனக்கு மட்டும் தான் கெட்ட வார்த்தை தெரியுமா? நான் பேசுறா மூணு ஒய்யால ஒன்னால முடிஞ்சா போது போல, நானும் பாத்துறேன்டா. இப்ப பேசு. பாத்தியாரா டேய், நான் பேசுறதுக்கு வயலே அந்து போச்சு. இதுக்கு மேல நீ பேச டங்கு வார வந்து போடா உனக்கு. என்ன பேசுறது? ராங் பண்ணுனா ராங் பண்ண சொல்லுவா. அது என்ன ராங்கா பேசுறது? இவனுக்கு மட்டும் ராங்கா பேச தெரியுமா? நான் யார் தெரியுமா? ராங்குக்கே பிறந்த ராங்கு. சொல்லி வையா விட்ட. யாருக்கிட்ட நான் சொல்றேன்? ஏன் கரை அடிச்சு நொறுக்கட இல்லாம அதுக்கு வேற சொல்றியா? டேய் பாத்துக்கிட்டீங்க. என்கிட்ட மோதிரத்துக்கு வேற யாரும் ராமலிங்க இருக்கீங்களா? என்ன இங்க ஒரு கூட்டம்? நம்ம விழுந்தவன கை தட்டுறாங்க. ஓ பாக்ஸிங்கா? சிங்கம் களை இறங்கிருச்சு. சிங்கமா? எங்க? அம்மா எதுக்குடா ஒரு தாயில்லா புள்ளைய போட்டு இப்படி துவைச்ச? என்ன சிங்கம்னு சொன்னா அடிக்காம? சிங்கம்னு நான் சொன்னா? சுத்தி இருக்கவன் சொன்னாடா. என்னைய பார்த்தா சிங்கம் மாதிரியா தெரியுது? நான் எத்தனை ஊரு எத்தனை கிராமத்தை தாண்டி என்ன கண்டிஷன்ல வந்திருக்கேன் தெரியுமா உனக்கு? என்ன எதுவும் கேட்காம ஒரு பச்சை புள்ளைய போட்டு துவைச்சு தும்சம் பண்ணிருக்கிறான். ஏன்டா அப்படி? ஐயா ரப்பி இப்படி வாங்க. இவனுக்கு உடம்பு இருக்க அளவுக்கு மூளை கிடையாது, அதனால இந்த கோப்பையை அவனுக்கு கொடுக்காதீங்க. நீ ஒரு வீரனை அடிச்சிருந்தா நானே தலைமை வாங்கி இந்த கோப்பையை உனக்கு வாங்கி கொடுத்துருப்பேன். நீ அடிச்சது ஒரு பிள்ளை பூச்சிய, அதனால உனக்கு ஒரு வெஞ்சன கிண்ணம் கூட கிடையாதா? அடிமாட்டு பயல். இதுக்கு மேலே கைய வச்ச என்னடா பண்ணுவ? கொலைகேஸ்ல உள்ள போயிருவா. இவள அடியை வாங்கிட்டு உசுரோட நிக்காம பாடுறா, அதை நினைச்சு பெருமைப்படுறான் நாலாரி பயல. சின்ன பயல அடி வாங்கினது நானு, அதனால இந்த கப்பு எனக்கு தான் சொந்தம். கோப்பையில வச்சு கொண்டு முடியும் வீரனை வென்று இதுக்கு ஒரு ரெப்பரி வர போயா. ஒரு மனுஷன் கையில கிடைச்சிடப்படாது.